இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆதார் பேன் லிங்க் ஆகியிருக்கான்னு செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஆதார் லிங்க் ஆகலைன்னா எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஆதாரில் இருக்கிற நேமும் பேனில் இருக்கிற நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அது எதுவும் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த பேன் அண்ட் ஆதார் கார்டு லிங்க் ஆகாது. அதனால நீங்கள் ஆதார் நேம் பேன் நேம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லிங்க் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பேன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் கொடுங்க. யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்கேஸ் உங்கள் பேன் ஆதாரோட லிங்க் ஆகணும்னா லிங்க்டுன்ற இடத்துல நாட் லிங்க்டுன்னு வரும். ஓகேங்களா, இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்கேஸ் உங்களது பேன் கார்டு நாட் லிங்க்டுன்னு வந்துச்சுன்னா லிங்க் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பேன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேலிடேட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ டு பே த்ரோ இபே டேக்ஸ் கொடுங்க. திரும்ப உங்கள் பேன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அகைன் திரும்ப உங்கள் பேன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஆதாரில் லிங்காக இருக்கிற மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஓகே, யுவர் பேன் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் த்ரோ மொபைல் ஓடிபி கண்டினியூ டு மேக் பேமெண்ட் இருக்கும். ஸோ கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் டேப் இருக்கும், அதில் ப்ரொசீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அசஸ்மெண்ட் இயர் கேட்கும். இன்கேஸ் நீங்கள் 2025 மார்ச்சில் மார்ச்சுக்கு முன்னாடி பார்க்குறீங்கன்னா 2024-25 போடுங்க. அதே 25 மார்ச்சுக்கு அப்புறம் பார்க்குறீங்கன்னா 25-26 போடுங்க. ஓகே, டைப் ஆஃப் பேமெண்ட்டில் அதர் ரெசிப்ட் கொடுத்துட்டு சப் டைப் ஆஃப் பேமெண்ட்டில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பில் எவ்வளோன்னு காமிச்சிடும், கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் மெத்தட், அதாவது நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷன் பேமெண்ட் கேட்வே இன்க்ளூடிங் யூபிஐ அண்டு கிரெடிட் கார்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஏதாவது ஒரு பேங்க் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ஸ்டேட் பேங்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு பே நவுன்னு ஆப்ஷன் கேட்கும், பே நவ் கொடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டிக் பாக்ஸ் செக் பண்ணிவிட்டு சப்மிட் டு பேங்க்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கடைசி ஆப்ஷன் யூபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா விபிஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கியூஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கியூஆர் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததும் கியூஆர் ஷோ ஆகும். நீங்கள் உங்கள் ஜிபே இல்லை ஃபோன்பேயில் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ண வேண்டியது தான். பேமெண்ட் பண்ணதும் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஓகே கேட்கும். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அதுவே ரீடைரக்ட் ஆகி உங்களோட பில் ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, பில் ஜென்ரேட் ஆகிடுச்சு. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரிசிப்ட் இந்த மாதிரி தான் இருக்கும்.